வரலாறு என்பது வெறும் தேதிகளாலும் பெயர்களாலும் ஆனது அல்ல. அது சில நேரங்களில் அலைகளின் சீற்றத்தாலும் கப்பல் மரங்களின் அதிர்வுகளாலும் எழுதப்படுகிறது. கிபி 1012ஆம் ஆண்டு தென்னிந்தியாவின் தஞ்சை மண்ணில் ஒரு புதிய சகாப்தம் பிறக்கிறது. மாமன்னன் ராஜராஜ சோழனின் புதல்வன் ராஜேந்திரன் அரியணை ஏறுகிறான். ஆனால் அவனது பார்வை நிலத்தின் எல்லைகளோடு நின்றுவிடவில்லை. அலைகடல் நடுவே பலகலம் செலுத்தி என்று மெய்கீர்த்திகள் பாடும் அந்த பிரம்மாண்டத்தின் தொடக்கப் புள்ளி எது? உலக வரலாற்றில் பிரிட்டிஷ் கடற்படை உருவாவதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு ஆசிய வல்லரசு கடல்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தது என்றால் அது சோழ பேரரசு மட்டுமே. ஐரோப்பியர்கள் அட்லாண்டிக் கடலை கண்டு அஞ்சிய காலத்தில் வங்கக்கடலை தன் வீட்டு புழக்கடை ஏரியாக மாற்றிய ராஜேந்திரனின் அந்த நீல நீர் வியூகம், ப்ளூ வாட்டர் பாலிசி எப்படி உருவானது? அதன் தொழில்நுட்ப ரகசியங்கள் என்ன? ஒரு ஆய்வாளனின் பார்வையில் அந்த 1000 ஆண்டு ரகசியத்தை இப்போது அவிழ்ப்போம். ஏன் சோழர்களுக்கு ஒரு பிரம்மாண்ட கடற்படை தேவைப்பட்டது? இதை அறிய நாம் அன்றைய உலக வணிக வரைபடத்தை பார்க்க வேண்டும். 11ஆம் நூற்றாண்டில் சீனாவுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையிலான வணிகம் பட்டுப்பாதை, சில்க் ரோட் வழியாகவும் கடல் வழியாகவும் நடந்தது. இதில் கடல் வழி வணிகம் மிகவும் லாபகரமானது. இந்தியாவின் கிழக்கு கடற்கரையில் அமைந்திருந்த சோழ பேரரசுக்கு சீனாவோடு நேரடி வணிகத் தொடர்பு இருந்தது. ஆனால் இடையில் இருந்த ஸ்ரீவிஜய பேரரசு, இன்றைய சுமத்ரா மற்றும் மலாய் தீபகற்பம் ஒரு மிகப்பெரிய தடையாக உருவெடுத்தது. அவர்கள் மலாக்கா நீர்ச்சந்தியில் செல்லும் கப்பல்களை வழிமறித்து அதிக வரி வசூலித்தனர். இது சோழ நாட்டு வணிகர்களின் லாபத்தை பாதித்தது. ராஜேந்திரன் இதை வெறும் வணிக பிரச்சனையாக பார்க்கவில்லை, இதை ஒரு இறையாண்மை பிரச்சனையாக பார்த்தான். தந்தை ராஜராஜன் காந்தளூர் சாலையில் சேரர்களின் படைப்பலத்தை ஒடுக்கினார். காந்தளூர் சாலை என்பது வெறும் போர்க்களம் அல்ல, அது ஒரு மாபெரும் ஆயுதக் கிடங்கு மற்றும் தற்காப்பு கலைக்கூடம். அங்கு பெற்ற வெற்றி சோழர்களுக்கு கடற்கரை பாதுகாப்பின் அவசியத்தை கற்பித்தது. ராஜேந்திரன் ஒரு படி மேலே சென்று தற்காப்பு என்பதிலிருந்து தாக்குதல், ஆஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜி என்ற நிலைக்கு கடற்படையை மாற்றினான். ஒரு தேசத்தின் பொருளாதாரம் அதன் கடல் ஆதிக்கத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்த முதல் இந்திய பேரரசன் ராஜேந்திர சோழன். இப்போது நாம் இந்த வரலாற்றின் மிக முக்கியமான பகுதிக்குள் நுழைகிறோம். ஒரு கப்பலை எப்படி கட்டினார்கள்? சோழர்களின் கப்பல் கட்டுமான தொழில்நுட்பம் என்பது இன்றைய மெரைன் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கே சவால் விடக்கூடியது. முதலாவதாக மரங்களின் தேர்வு, தி சயின்ஸ் ஆஃப் வுட். சோழர்கள் 4 வகையான மரங்களை முதன்மையாக பயன்படுத்தினர். அவை தேக்கு, கருங்காலி, வேங்கை மற்றும் புன்னை. கப்பலின் அடிப்பகுதிக்கு ஆல்க் நீர் உட்புகாத அழுத்தம் தாங்கக்கூடிய கருங்காலி மரங்களை பயன்படுத்தினர். கப்பலின் பாய்களை தாங்கும் பாய்மரங்களுக்கு மாஸ்ட்ஸ், நெகிழ்வுத்தன்மை கொண்ட புன்னை மரங்களை பயன்படுத்தினர். அடுத்தது தையல் தொழில்நுட்பம், ஸ்டிச்ட் ஷிப்ஸ். மேற்கத்தியர்கள் கப்பல் பலகைகளை இணைக்க இரும்பு ஆணிகளை பயன்படுத்தினர். ஆனால் இரும்பு உப்பு நீரில் துருப்பிடிக்கும் என்பதை சோழர்கள் அறிந்திருந்தனர். எனவே அவர்கள் பலகைகளில் துளையிட்டு தேங்காய் நார் கயிறுகளால் அவற்றை தையல் போடுவது போல இணைத்தனர். இதற்கு இடையில் இலுப்பை எண்ணெய், மீன் எண்ணெய் மற்றும் குங்கிலியம் எனப்படும் மரப்பிசின் கலந்த ஒரு இரகசிய கலவையை வைத்து அடைத்தனர். இது கப்பலுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிள் தன்மையை கொடுத்தது. ராட்சத அலைகள் கப்பலை மோதும்போது ஆணி அடித்த கப்பல்கள் உடைந்துவிடும். ஆனால் சோழர்களின் தைக்கப்பட்ட கப்பல்கள் அலைகளுக்கு ஏற்ப வளைந்து கொடுத்து மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பும். மூன்றாவதாக அடிப்பகுதி பாதுகாப்பு, ஆன்டி ஃபுல்லிங். கடலில் இருக்கும் சிப்பிகள் மற்றும் பூச்சிகள் கப்பல் மரத்தை துளைக்காமல் இருக்க வெள்ளை மெழுகு மற்றும் சுண்ணாம்பு கலந்த பூச்சு பயன்படுத்தப்பட்டது. இது கப்பலின் வேகத்தை அதிகரிக்கவும் உதவியது. ராஜேந்திரனின் கடற்படை என்பது ஒரே சீரான கப்பல்களின் கூட்டம் அல்ல, அது ஒரு நுணுக்கமான இராணுவ கட்டமைப்பு. 1. சங்காரா தி ஜெயண்ட்ஸ். இவைதான் சோழர்களின் மதர்ஷிப். இவை 2 அடுக்குகளை கொண்டவை. கீழடுக்கில் உணவும் நன்னீரும் ஆயுதங்களும் சேமிக்கப்படும். மேலடுக்கில் நூற்றுக்கணக்கான வீரர்கள் இருப்பார்கள். 2. தரணி, த பேட்டில் க்ரூசர்ஸ். இவை போருக்காகவே வடிவமைக்கப்பட்டவை. இவற்றின் முகப்பில் யாழி அல்லது புலி உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்கும். இவை எதிரி கப்பல்களை முட்டி உடைக்கும் வலிமை கொண்டவை. 3. தோணி, தி ஸ்கவுட்ஸ். இவை மிகச் சிறியவை. கடலின் ஆழம் குறைந்த பகுதிகளுக்கும் ஆறுகளின் முகத்துவாரங்களுக்கும் சென்று உளவு பார்க்க இவை பயன்படுத்தப்பட்டன.
இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு ஆச்சரியமான தகவல் என்னவென்றால் யானைப்படை, எலிஃபென்ட்ரி அட் சீ. ராஜேந்திரன் தன் கடல் கடந்த போர்களில் ஆயிரக்கணக்கான யானைகளை ஏற்றிச் சென்றான். ஒரு யானையின் எடையையும் அது நகரும்போது ஏற்படும் சமநிலை பாதிப்பையும், பேலஸ்ட் இஷ்யூ, சோழர்கள் எப்படி சமாளித்தார்கள்? கப்பலின் மையப்பகுதியில் யானைகளை நிலைநிறுத்தி அதன் எடையை சமன் செய்ய கப்பலின் இருபுறமும் மணல் மூட்டைகளையும் நன்னீர் பீப்பாய்களையும் அடுக்கி வைத்தார்கள். இது ஒரு ஈடு இணையற்ற லாஜிஸ்டிக்ஸ் சாதனை. திசை காட்டி கம்பாஸ் இல்லாத காலத்தில் அவர்கள் எப்படி ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணம் செய்தார்கள்? இங்கேதான் தமிழர்களின் வானியல் அறிவு, அஸ்ட்ரோனமி கை கொடுத்தது. சோழர் கடற்படையில் நீர்க்கட்டியார் மற்றும் கணிகள் இருந்தனர். அவர்கள் பகலில் சூரியனின் நிழலை வைத்தும், இரவில் துருவ நட்சத்திரம் மற்றும் அகத்தியர் விண்மீன் கானோபஸ் ஆகியவற்றின் நிலையை வைத்தும் திசையை துல்லியமாக கணக்கிட்டனர். கடலின் நிறம் மாறுவதை வைத்து ஆழத்தை கணக்கிடும் வித்தையையும், கடல் பறவைகளின் பறக்கும் திசையை வைத்து நிலப்பகுதி எங்கே இருக்கிறது என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தனர். குறிப்பாக வங்கக்கடலில் வீசும் பருவக்காற்று, மோன்சூன் குறித்த அறிவு அவர்களுக்கு பேராற்றலை வழங்கியது. ஜூன் முதல் செப்டம்பர் வரை வீசும் தென்மேற்கு பருவக்காற்றை பயன்படுத்தி மிக குறைந்த உழைப்பில் கப்பல்களை கிழக்கு நோக்கி செலுத்தினர். இது எரிபொருள், அன்றைய மனித உழைப்பு சிக்கனத்திற்கு சிறந்த உதாரணம். ஒரு மாபெரும் படையை வழிநடத்த ஒரு வலுவான நிர்வாகம் தேவை. சோழ பேரரசில் கடற்படைக்கென தனி அமைச்சகம் இருந்தது. கப்பல் படைத்தலைவன் என்பவர் ஒட்டுமொத்த கடற்படைக்கும் தலைமை வகித்தார். கப்பலில் இருப்பவர்கள் வெறும் வீரர்கள் மட்டுமல்ல, அதில் தச்சர்கள், மருத்துவர்கள், சமையற் கலைஞர்கள் மற்றும் வரைபடம் வரைபவர்கள் என ஒரு சிறிய நகரமே இயங்கியது. வீரர்களுக்கு கடலில் சண்டையிடச் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டன. அசையும் கப்பலில் இருந்து கொண்டு வில் அம்பு எய்வது, ஈட்டி எறிவது மற்றும் எதிரி கப்பலுக்குள் கயிறு கட்டி தாவி குதிப்பது போன்ற பயிற்சிகள் அவர்களுக்கு பழகிப் போயிருந்தன. போர்க்கள பயிற்றுவிப்பு, சாலை போன்ற இடங்களில் இதற்கான சிறப்பு பாடத்திட்டங்களே இருந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு தேசம் தனது தொழில்நுட்பத்தையும் அறிவியலையும் பயன்படுத்தி உலக பேராதிக்கத்தை செலுத்தியது என்றால் அது ராஜேந்திரனின் சோழ பேரரசுதான். ஆனால் இந்த தயாரிப்புகள் அனைத்தும் எதற்காக? ராஜேந்திரன் ஏன் வங்கக்கடலை தாண்டி செல்லத் துடித்தான்? அவன் சேர்த்த இந்த மாபெரும் படை உலக வரலாற்றின் திசையையே மாற்றப் போகும் ஒரு மகா யுத்தத்திற்கு தயாராகிக் கொண்டிருந்தது. அந்த யுத்தம் எங்கே நடந்தது? கடாரம் என்ற தேசம் சோழர்களின் வாளுக்கு முன்னால் எப்படி வீழ்ந்தது? அந்தமான் தீவுகள் எப்படி சோழர்களின் நேவி பேஸ் ஆக மாறின? அடுத்த பாகத்தில் வங்கக்கடலை சோழ ஏரியாக மாற்றிய வியூகம் விரிவாக காண்போம்.